என்னதான் வந்து ஒரு சின்ன சின்னதா நம்ம அப்டேட் போட்டாலும், ப்ராடக்ட் அப்டேட் அண்ட் பார்சல் ஓப்பனிங் வீடியோ, கஸ்டமர் என்குயரீஸ், கஸ்டமர் சேட்ஸ் அந்த மாதிரி நெறைய போட்டாலுமே, நம்ம எவ்ளோ வீடியோஸ் போட்டாலுமே, அந்த ரிசீவ் ஆகுற ஒரு அ 20, 25 என்குயரீஸ்ல ஒரு ஒரு ஆர்டர் வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகும்போதே அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். ஸோ இந்த கஸ்டமர் வந்து இந்த பிரேஸ்லெட் வாட்ச் வந்து நான் வீடியோ போட்டிருந்தத ஒரு 3 டேஸ் பிஃபோர் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இதுக்காக இந்த ஆர்டர்ஸ் வந்து எனக்கு குடுத்துருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம ரீசெல்லர்ஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் பண்றோமான்னா, ஆமா ரீசெல்லர்ஸ்க்கு ஆர்டர்ஸுமே நம்ம பண்ணிட்டுருக்கோம். பட் அவங்களோட பிரைஸ் ரொம்ப டிஃபர் ஆகும். ரீசெல்லர்ஸோட ஆர்டர்ஸ் பேக் பண்றப்போ, நம்மளோட கார்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே உள்ள பேஸ்ட் பண்ண மாட்டோம். அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும். ஸோ ரீசெல்லர்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ரீசெல்லர்ஸுமே நீங்க வந்து ஆர்டர்ஸ் எடுக்கலாம். குரூப்ல அப்டேட் வரும் உங்களுக்கு. ஸோ ரீசெல்லர்ஸ் வந்து குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் வரணும்னா, மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ ஃபர்ஸ்ட்டெல்லாம் விட இப்போ என்குயரீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே வந்துட்டுருக்கு. ஸோ என்குயரீஸ் அதிகமாகும்போதே உங்களுக்கு கன்வர்ஷன் ரேஷியோ வந்துரும். அதுக்கு நீங்க கன்சிஸ்டன்சியா அப்டேட் பண்ணணும். தேங்க் யூ.